ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி பேர் தான் பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட போன்ஸோட ஜாயிண்ட் மாதிரியே இருக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட போன்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. எலும்பு தேய்மான பிரச்சனைலாம் வருது பார்த்திங்களா. ஸோ அந்த பிரச்சனைக்கெலாம் வந்து இந்த பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்டோன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பசியே எடுக்கல அப்படின்னா இந்த பிரண்டை துவையல் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். பிரண்டை துவையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து இந்த பிரண்டையை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து கோகனட் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து அரிப்பு தன்மை உடையது. அதனால் நீங்கள் வந்து கோகனட் ஆயில் 2 கையிலையும் மறக்காமல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கிள்ளி எடுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், அந்த முனையில் வந்து பிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நார் மாதிரி வருது பார்த்திங்களா. அந்த நாரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான் க்ளீன் பண்ணுறது. ஸோ அந்த முனையில் எவ்வளோ நார் வருதோ இந்த மாதிரி நாரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு செடி வைக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிரண்டை வந்து நீங்கள் கார்டனில் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு துவையலோ இல்லை சட்னியோ அரைச்சி நம்ம இன்டேக் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கட்டி பெருங்காயம், சாதா பெருங்காயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கட்டி பெருங்காயம் வந்து இந்த மாதிரி நான் பொரிய வச்சு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே நல்லெண்ணெயில் உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாவும் நல்லா சேர்த்து வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட் ப்ரௌன் அந்த கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் தனியா ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதே 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கிட்டே வருது. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பிரண்டை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். நான் இந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் பிரண்டை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கூடவோ குறையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு, ஓகே, ஒரு இன்ச் அளவுக்கு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தட்டி தட்டி தான் நம்ம மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பெருங்காயம், நம்ம ஸ்டார்டிங்கில் பொரிச்சோம் இல்லையா அந்த பெருங்காயம் பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு பொரிஞ்சிருக்கு. இந்த கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை உடையது. அதனால் கொஞ்சம் புளி ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த துவையல். ஸோ ஃபைனலாக நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு சாப்பிட்டது வந்து ஜீரணம் ஆகலை அப்படின்னா இந்த துவையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த துவையலை வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து சுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அது 1 பாதியமாக தட்டி இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெருங்காயம் பொரிச்சிட்டோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியே ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் பல்ஸ் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த துவையலை வந்து போட்டு நல்லா 2-3 தடவை நல்லா சிம்மில் வச்சு பரட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு பிரண்டை துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேவையானப்போ கொஞ்சம் எடுத்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.